சுல்தான் மொத்தமா வர்றார், ரஜபுத்திர வீரர்களை வென்றெடுத்துக்கிறார். வென்றெடுத்து உள்ள வராங்க சுல்தான்லாம். வந்த உடனே 74,500 பெண்கள் தீயில இறங்கிடுறாங்க. அவங்கள்ட்ட முகலாய பேரரசர்கள்ட்ட சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது. அந்த 74,500 சாமி நினைவுபடுத்துறாரு. 74 சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு எழுதி அதை ஒரு கூட்டுல போட்டு அடைச்சிட்டு மேல 74 எழுதிட்டு அதை எவனுமே தொடமாட்டான். அதை தொட்டால் பல பெண்களை கற்பழித்த பாவத்திற்கு அவன் ஆளாவான். அது ரஜபுத்திர வம்சம். சித்தூராணி பத்மினி இருக்குல்ல, சித்தூராணி பத்மினி, அந்த மாட்டி சுல்தான்கள் அவளும் நின்று எதிர்த்து போரிட்டு அவளை துரத்துறா. இன்னொரு ராணி என்ன பண்றான்னு சொல்றாரு சுவாமிஜி. தன்னுடைய சொந்த ரஜபுத்திர மன்னர்கள் அத்தனை பேருக்குமே ராக்கி அனுப்பிச்சு சகோதரன். போர் வலுக்கிறவங்களும் ராக்கி போனவனே நம்ம சகோதரி அத்தனை பேர் வர்றாங்க. முகலாய பேரரசை அடித்து விரட்டுகிறார்கள். அத்தனைக்கு மேல ஜான்சி ராணி லட்சுமி பாய், அந்தமா பிராமண பொண்ணு. ஜான்சி ராணி பிராமண பொண்ணு. அவ வெள்ளையரை ஏத்து போரிட்டது வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. இத்தனை சிறந்த வீரர்களாக, நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக, அறிவில் ஆற்றலில் சிறந்தவர்களாக, வேற்று பேரரசையை எதிர்த்து துரத்து அளவுக்கு இருந்த இந்த பெண்களை ஏன் மீண்டும் அடிமையாக்கினீர்கள்? பெண்களுக்கு கல்வி கூட அவங்க படிக்கட்டும். ஏன்னா மேல்நாட்டில் நம்ம பத்தி ரொம்ப தப்பா தானே பிரச்சாரம் பண்ணி வச்சிருந்தான். சுவாமி விவேகானந்தர் போனதுக்கு அப்புறம் நம்ம மதமே என்ன மதம்னு அவனுக்கு தெரிஞ்சு. அதுவரை நம்ம மதமே அவனுக்கு நம்ம புறம் பாம்பாட்டின்னு வச்சிருந்தான். வெளிநாட்டுக்கு போனா பாம்பாட்டுவானுங்க, ராஜாக்கள் இருப்பான், அப்படித்தான் நம்ம நாட்டை தெரியும். விவேகானந்தர் வெளிநாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணி தான் மதத்தின் பெருமைகள் அங்கே எடுத்து சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமா தானே உலகம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்பா அவங்ககிட்ட சொல்றார். அங்க யாரோ அமெரிக்க பெண் கேட்டிருக்கா, உங்க நாட்டில் கணவனோட மனைவி மேஜையில் உட்காந்து சாப்பிடுவாளான்னு கேட்டிருக்கா. சாமி சிரிச்சுட்டே சொல்லிருக்காரு, மேஜை இருந்தா தானே மேஜையில இருந்து சாப்பிட, நாங்க தரையில உட்காந்து சாப்பிடுறவங்க என்ன.